வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். மே தின விழா. உலக தொழிலாளர்கள் தினத்தை முன்னிட்டு உழைக்கும் தொழிலாளர்கள் அனைவரும் மே தின வாழ்த்து தெரிவித்து கொண்டாடினார்கள். அதன் ஒரு பகுதியாக சேலம் புதிய பேருந்து நிலையம் ஆம்னி பேருந்து நிற்கும் இடத்தில் சேலம் மாவட்ட ஆட்டோ ஓட்டுநர் ஒருங்கிணைப்பு தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் மே தினம் 3ஆம் ஆண்டாக தொழிலாளர் தினம் கொண்டாடினார்கள். இந்நிகழ்ச்சிக்கு பள்ளப்பட்டி காவல் நிலையம் காவல் ஆய்வாளர் சந்திரமோகன் தலைமை தாங்கினார். இதில் கௌரவ தலைவர் செல்வம், தலைவர் செந்தில்குமார், செயலாளர் சண்முகம், பொருளாளர் கோபி மற்றும் பெண்கள் பாதுகாப்பு மையம் இலக்கியா, சோபியா, ரூபன், டான் போஸ்கோ நிறுவனம் வின்சென்ட், சூர்யா, மாநகராட்சி ஞானம் ஆகியோர் கலந்து கொண்டு மே தின விழா கொண்டாடினார்கள். மே தின விழாவில் தூய்மை பணியாளர்களுக்கு வேஷ்டி சேலை வழங்கினார்கள். மேலும் விழாவில் கலந்து கொண்ட 1000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கினார்கள். இதில் சேலம் மாவட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒருங்கிணைப்பு தொழிலாளர் நலச்சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு மே தின விழா வாழ்த்துக்கள் தெரிவித்து கொண்டாடினார்கள். சேலம் புதிய பஸ் நிலையம் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பஸ் நிலையம். இந்த பஸ் நிலையம் லட்சக்கணக்கான மக்கள் வந்து போற இந்த இடத்துல ஆட்டோ துறையில ஒரு சேவை மனப்பான்மையோட செய்ய வலியுறுத்தி தொடங்கப்பட்ட அமைப்பு தான் இந்த ஒருங்கிணைப்பு சங்கம்ட்டு. இது 4வது ஆண்டு நிறைவு விழா. இது இந்த 4 வருஷத்துல இங்க எவ்வளவோ மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். டிரைவர் எல்லாம் யூனிஃபார்மோட இருக்கிறாங்க. முக்கியமா போதை இல்லாத ஒரு சூழ்நிலை இங்க உருவாக்கி இருக்கிறோம். இந்த போதையினாலதான் இந்த பல ப்ராப்ளங்கள் வருது அப்படிங்கறத முன்னெடுத்து தான் இந்த அமைப்பை உருவாக்கணும். இப்ப இந்த புதிய பஸ் நிலையத்தை ஒட்டி 11 ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. 11 ஆட்டோ ஸ்டாண்டு எல்லாருமே ஒழுக்கமா இருக்கிறதா சமீபத்திய எல்லாருமே அதை சொல்றாங்க. இப்ப ஆய்வாளர் அதான் சொல்லிட்டு போனாரு. பப்ளிக் இருந்தும் நிறைய ஒரு ரெஸ்பான்ஸ் நல்லா கிடைக்குது. இதுக்கு நாங்க ஒரு 4 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அதுக்கு முக்கிய காரணம் தலைவர் செந்தில்குமார் அவர்கள். இவரு இதுல பொருளாளர் செயலாளர் எல்லாத்தையும் போட்டு நாங்க ஒரு செயல்பட்டு இருக்கிறோம். இதை வந்து முழுக்க முழுக்க இதுதான் அந்த ஒழுக்கத்தை நிலைநாட்டுறதுக்கு உண்டான வழிதான். ஓரளவுக்கு 100% வெற்றி. அந்த வெற்றியை முன்னிட்டு ஒரு விழாவா இதை நாங்க கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஒரு 1000 பேருக்கு நாங்க அன்னதானம் போட்டுட்டு இருக்கிறோம். நம்ம துப்புரவு தொழிலாளர்கள் அனைவர்களுக்கும் இலவச வேட்டி சேலை கொடுத்துருக்கிறோம். இப்ப இதை ஒட்டி தலைவர் பேசுவார். கடந்த 15-20 வருஷங்களாக நான் இன்னும் ஒரு சில டிரைவர்கள் மட்டுமே அந்த பொது சேவை அது இதுன்னு கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தோம். அதை பரவலா கொண்டு போகணுங்கிறது ஒரு ஆசை. அதுக்கு முழுக்க கௌரவ தலைவர்கிட்ட நாங்கள் கலந்து பேசக்குள்ள நல்ல விஷயத்துக்காக எந்த விஷயமா இருந்தாலும் நான் வந்து செஞ்சு கொடுக்க தயார் அப்படிங்கிறது அவரும் முன்னாள் ஆட்டோ ஓட்டுநர் தான். அதனால எங்களுக்கு ஃபுல் ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால இந்த விஷயத்தை கொண்டு போகணுங்கிறதுனால பெண்கள் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் டான் பாஸ்கோ இந்த மாதிரி அப்புறம் இந்த எய்ட்ஸ் கட்டுப்பாடு இந்த மாதிரி நிறுவனங்களோடலாம் சேர்ந்து அனைத்து டிரைவர்களையும் பயணிக்க வச்சு அந்த விழிப்புணர்வு என்ன இதெல்லாம், அதாவது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்னாவே ரவுடி கேடி மொல்ல மாதிரி எய்ட்ஸ் வாங்குறவன் இந்த மாதிரி தப்பா இருக்கிற பிம்பத்தையே மாத்தி மக்களுக்கு உண்டான சேவை செய்யறதாகவும், அதே மாதிரி கல்வி இல்லாதவங்களுக்கு எங்களால முடிஞ்ச வரைக்கும் விளம்பரம் இல்லாம ஒரு கல்வி கொடுக்கறது, மருத்துவம் கொடுக்கறது, இந்த மாதிரி துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஒரு நல்ல புடவை ஊத்துறதுக்கு இல்லைங்கிறதுனால இந்த தடவை வந்து அவங்களுக்கு துணிமணி கொடுத்து நல்ல துணிமணியா கொடுக்கறது இப்படி முடிவெடுத்து பண்ணோம். அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாத்துக்கும் பொதுவா ஒரு நாளைக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு அன்னதானம் போடலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட குறிக்கோள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து இது பண்ணிட்டு போனோம். அதுல பத்திரிகை துறை நண்பர்கள் என்னுடன் ஒரு 20 வருஷமா பயணிக்கிறாங்க. அவங்களும் சில ஐடியாவை வெளியே வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செய்யுங்க. அது நல்ல விஷயங்கள்லாம் நாங்கள் ஏற்றுட்டு செய்யறது எங்களுக்கு நல்லபடியா இருக்குது. இன்னும் நாங்கள் வளர்றதுக்கு உங்களை மாதிரி பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் எங்களுக்கு ஊக்கமும் கொடுக்கணும். அதே மாதிரி நல்ல ஐடியா இருந்துச்சுன்னா சொன்னீங்கன்னா அதை நாங்கள் இன்னும் மேலும் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்கிறது இது உண்மை தெரியும். அதனால இப்ப பாத்தீங்கன்னா நிறைய டிரைவர்களுக்கு உடம்பு சரியில்லாமலாம் போறதுனாலதான் இப்ப இந்த டான் பாஸ்கோ இந்த பெண்கள் பாதுகாப்பு அமைப்பு மூலியமா நாங்க வந்து இந்த இன்சூரன்ஸ் பத்தி எல்லாம் இன்னைக்கு பேச வச்சோம். ஏன்னு கேட்டா இன்சூரன்ஸ் பத்தி யாருக்குமே தெரிஞ்சுக்கல. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அவ்வளவு செலவாகுது இவ்வளவு செலவாகுதுன்னு அவங்களே மாச்சுக்கிறாங்க. அதுல உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா நானே இப்ப ஆர்ட் பேசுறேன், எனக்கே அது தெரியாம இருந்துச்சு. இவ்வளவு சேவை செய்யக்குள்ள நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இப்பதான் வந்து 2 நாள் ஆகுது. அப்புறம் இங்க போய் பேசக்குள்ளதான் தெரியுது. ஆனா இந்த ஸ்கீம் இருக்கு, இதுல போயிருந்தீங்கன்னா நீங்க ஈஸியா பாக்கலாமே அப்படிங்கிறது. அதனால இது என்னோட மட்டும் நிக்க கூடாது, எல்லாத்தோடையும் நிக்கணுங்கிறது தான் எங்களோட குறிக்கோள். அதுல வந்து கௌரவ தலைவர் ஜி செல்வராஜ் மற்றும் தலைவரா ER செந்தில்குமார், நானு செயலாளரா வந்து சண்முகம், பொருளாளரா கோபி மற்றும் எங்களோட உறுதுணையா நம்ம மனோஜ்
மற்றும் திருமூர்த்தி மற்ற 11 ஆட்டோ ஸ்டாண்டு ஓட்டுநர்களும் நிர்வாகிகளும் எங்களோட கலந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது சிறப்பாக செய்யறதுக்கு மேலும் யார் எந்த நல்ல ஐடியா கொடுத்தாலும் நாங்கள் அதை செய்ய தயாராக இருக்கோம்.